ஹே காய்ஸ், நீங்கள் எல்லாம் டைட்டானிக் மூவி பார்த்துருக்கீங்க தானே? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாதியே தெரியாத அவ்வளோ பெரிய கடலில் செம்ம போல்டாக ஜைஜாண்டிக்காக ஒரு ஷிப் ஃப்ளோட் ஆச்சு. அந்த ஷிப்பில் ஒரு சின்ன கிராக் ஆகி வாட்டரெல்லாம் உள்ளே போனனால அவ்வளோ பெரிய ஷிப் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம லைஃப்பும் டைட்டானிக் கப்பல் மாதிரி செம்ம பெருசுங்க. நம்ம லைஃப்பை சுற்றி கிரிட்டிசம், கார்னரிங், ப்ராப்ளம்ஸ், நம்மளை பற்றி பின்னாடி பேசுறதுன்னு எல்லாம் குறைச்சலே இல்லாமல் வாட்டர் போல் கொட்டுன்னு கொட்டி கிடக்கு. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது எல்லாம் அவுட் சைடில் தான் இருக்குது. என்னைக்கு நம்ம அதை அலோவ் பண்ணி நம்ம லைஃப்குள்ளே அடி எடுத்து வைக்கிதோ அதுலேருந்து நம்மளோட லைஃபோட சிங்கிங் ஸ்டார்ட்டுங்க. பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கு, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். நம்ம லைஃப் எவ்வளோ லக்ஸூரியஸாக, அன்ஸ்டாப்பபிளாக, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க, கப்பல் கவுந்துருச்சு. விட்டுறாதீங்க. கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களோட டெஸ்டினேஷனை பார்த்து ஃபோக்கஸை கடவுள் மேலே வச்சு போயிட்டே இருங்க. அவுட் சைட் ப்ராப்ளம் விட இன்சைட் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம்.